ஷே எப்பா பிரம்மா கணக்கப்பா எப்பா சந்தோஷம். மிஷின் எரிப்புக்கு நம்ம கணக்கு விட்டாச்சு. கைலாசத்துலேருந்து மிஷின் எரிப்பு கொடுத்தாச்சு. கோர்ட்டு கொடுத்துருக்கு. கோர்ட்டிலேருந்து ரெடி பண்ணணும். ஏன்னா கோர்ட்டில் கடவுளை நினச்சா கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் வழக்கறிஞர்கள் ஒரு 20% தப்பிப்பான். இல்லையா 80% வழக்கறிஞர் பூரா போயிடுவான். நிலநடுக்கம், நோய், காற்று, புயல். ஏன்னா சேட்டை அவ்வளோ சேட்டை இருக்குது. கணக்கு நீ போட்டாச்சு. நீதிபதி பூரா தப்பிக்கணும். அதுக்கு தான் இப்போ இப்போ என்ன கணக்கு? ஐயா பார்த்தவொடனே, ஐயா கும்பிட்டவொடனே ஆட்டாமுடிக்க தப்பிக்க வழியை விட்டுருவார் கடவுள். அந்த ஒன்று விடுவார். ஏன்னா கணக்கு கைலாசத்தில் போட்டாச்சு. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து அந்த குய்மணிகளை ஆடினதை பூரா இழுத்து வச்சு கையெழுத்துக்களை போட்டு இழுத்து ஆன்லைனில் ஏற்றி வச்சுருக்கு. இந்த கண்டார ஒளிமணிகளை யார் இழுத்து வச்சுருக்கா? ஐயா வரம் கொடுத்தார். நீதிபதி சர்ச்சி கோச்சார் ஆணுபெண்ணும் இழுத்து எழுதி ஆன்லைனில் ஏற்றி வச்சுருக்கு. அதுக்கு தான் அந்த ஒரு கணக்கு மானிடப்பை சேட்டவனை ஏற்றி வச்சதுக்கு அதுக்கு ஒரு நன்றிக்காக கடவுள் ஆசீர்வாதம் கொடுக்கார். நீதிபதிகள் பூரா எல்லாமே அது ஆட்டாமுடிக்க அந்த டைமில் காப்பாற்றுவார். அந்த டைம் காப்பாற்றல நான் தான் கணக்கு போடுவேன். ஏமாதர்மே இங்கிட்டு ஒதுங்கு எங்கெங்கே இருக்க போறியா இரு. இல்லையா கைலாசத்துலேருந்து இங்கனக்குள்ளே கூட இரு. சர்ச்சி கோட்டாரு பூரா இங்கனக்குள்ளே நாள் உட்காரு. ஆனால் சுற்றி அடிக்கல வீச்சத்தில் போவோம். வீச்சத்தில் போயில இராணுவ வானரப்பட பூரா தூக்கி அள்ளி எரிப்பான். அதுதான் கணக்கு. அதுக்கு முன்னாடியே அந்த கணக்கு பூரா கம்ப்யூட்டர் பேட்டியை பூரா தூக்க விட்டுருவார். அடிக்க கடவுளால் தான் முடியும். எல்லா கணக்கும் எல்லாம் ஒண்டிச்சு எல்லாம் அடி விழுந்து சாவான்ல. அந்த நேரத்தில் நீதிபதியை பூரா வச்சு பஞ்சாயத்து போர்டு பெட்டி, கம்ப்யூட்டர் பெட்டி எதில் நான் உட்காந்துருக்கணும் அத்தனை கம்ப்யூட்டர் பத்திரப்பதி பெட்டி எல்லா பெட்டியும் கிளியர் பண்ணி பூரா நீதிபதியை பூரா கணக்கு அந்த நேரம் நான் தான் போடுவேன். கோச்சார் பூரா கம்ப்யூட்டர் பெட்டியை பூரா தூக்கி உள்ளே கொண்டு வா. கைலாசத்தில் கொண்டு வா. கைலாசத்தில் கொண்டு வந்து உட்காரு. பூரா ஆக்கங்கட்ட கூய பூரா அடி விழும். சிட்டி கிராமத்தில் பூரா அள்ளி கொண்டு போய் சுடுகாட்டு ஏறி போவோம். நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசத்தில் இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு போட்ட கணக்கு தப்பாது. கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கோட்டார் ஆணுமனம் சிவன் குடும்பம் நாக்கால விட்ட வாக்கு தப்பாது. முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சு. அட்டா முடிக்க இப்போ வரும். இப்போ நோய் உருவாயிருச்சு. என்ன வரமா நோய் ஏற்றி விட்டான். ஏற்றி கேரளாவில் போய் உட்காந்துருக்கான். இவன் எங்கே போகிறான் எங்கே வாரானே தெரிய மாட்டேங்கப்பா. பயங்கர ரன்னிங்கில் நிற்கான். ஈஸ்வரன் அண்ணன் நிற்கான். அவ்வளோ ரன்னிங்கில் நிற்கான். இப்போ அடி எப்படி உழுதுன்னு மட்டும் பார். முக்கால் சத்தியம் கணக்கு தாக்கல் கணக்கு ஓட்டல் எல்லாமே முடிஞ்சு போவோம். கணக்கு முடிஞ்சு வச்சாப்பா. கணக்கு கேரளாவிலேருந்து போவோம்ப்பா. கேரளாவிலேருந்து இப்படி தமிழ்நாடு வழியே இப்படி சென்னை மெட்ராஸ் போவோம். அங்கிட்டு பாலக்காடு, திருச்சூர் அப்படி வழி அங்கிட்டு அப்படி கூடி எங்கே போவோம்? டெல்லி போவோம். டெல்லி போன உடனே ஆட்டாமுடிக்க ஊடாளப்பட்ட மாநிலம். இந்த நோய் பெரிய நோய், உலக நாடு உள்ள நோய், அழிக்கிற நோய் கேரளாவிலேருந்து எடுத்து விட்டான்ப்பா. கேரளாவில் தான் வச்சுருந்துருக்கான். இப்போ 4 திசையில் நோய் வச்சுருக்கான்ப்பா. இந்த மானிட பேரை 8 7 உழைச்சி 4 திசையில் இந்த நோய் கணக்கு வச்சுருக்கான். கண்டார ஒளிமனை இதோட அடி வேரோட கண்டார ஒளிமனை மானிட பேரை குலஸ் பண்ணணும்லப்பா. ஆணும் பெண்ணும் ஆட்டத்தில் இருந்து ஒரு பேப்பரை வச்சு விளாண்டுட்டான். முக்கால் சத்தியம்ப்பா.